சங்கீதம் 1 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அங்க சொல்லுது, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். தியானமா இருக்கணும், வேதத்தை தியானமா இருக்கணும். இன்னைக்கு மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா, பிரச்சனையை ரொம்ப மெடிடேட் பண்றான். என்ன காண்கிற காரியங்களும் ரொம்ப மெடிடேட் பண்ணக்கூடிய நிலை இன்னைக்கு தியானிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். அது முடியல, இது முடியல, அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், இப்படி முடிஞ்சிடும், அப்படி மூழ்கி போயிடும். பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. வேதம் அதை சொல்லலை, கண்டு நடன வேதம் ஒரு காலம் சொல்லலை. விசுவாசத்து நடங்களை தான் வேதம் சொல்லுது. காண்கிறவைகள் உங்களை நடத்தக்கூடாது, சத்தியம் உங்களை நடத்தணும், விசுவாசம் உங்களை நடத்தணும். அதுதான் முக்கியம் பாருங்களேன். அது ஆபிரகாம் பற்றி சொல்லுது பாருங்களேன். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கின்ற தேவனுக்கு முன்பாய் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்ன இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு % கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சுன்னு வசனம் சொல்லுது. சாராளுக்கு பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்று போச்சுன்னா அதுக்கு மேலே குழந்தைய பிறகாது. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலை மத்தியில் கண்ணாடி முன்னாடி ஆபிரகாம் நிற்கும் போதெல்லாம் வயசான தோட்டம் தான் தெரியுது, வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ஒரு காரியத்தை ரோமர் 4 சொல்லும்போது, இல்லாதபடி இருக்கிறப்போ அழைக்கிற தேவன். என் தேவன் அங்கே கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாட்டி கூட அவர் அழைத்த போது வந்தது. அதே போல நானும் அழைக்க போறேன். அழைக்க ஆரம்பிச்சான், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான், தேவனை துதிக்க ஆரம்பிச்சான், விசுவாசத்தில் நின்னான், பெற்றுக்கிட்டான். அதே பிரின்சிபல் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். கண்டு நடக்கக்கூடாது, விசுவாசத்தில் நடக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கூப்பிடுன்றாரு. சரியா? அழையுங்கள், அழைக்கும் போது அது நிச்சயமாய் வரும்.